அமையப்பட்டிருக்கு. வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆலயத்தில் வந்து கோபுரத்தோட நுழைவாயிலே வந்து துவாரபாலர்களாக வந்து ஆட்கொண்டாரும் உய்கொண்டாரும் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த ஆட்கொண்டாருக்கு வந்து நம்ம வந்து குங்குளிய சாம்பிராணி புகையை வந்து இட்டு வழிபாடு செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து யமபயம் வந்து நீங்கிறதா ஐதீகம். அதே மாதிரி வந்து தீராத நோய்கள் இருந்தாலும் நீங்கிறதா ஐதீகம். இந்த ஆட்கொண்டாரை வந்து வழிபாடு செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, விஷ ஜந்துக்களால் ஏற்படக்கூடிய தொல்லையிலிருந்து நம்ம வந்து காத்து அருள் புரிவார். இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா, பிரம்மதேவரால் வந்து கட்டப்பட்டதாக வந்து கருதப்படுது. கிருதயுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, பிரம்மதேவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்திருக்காரு. அதற்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, விலங்கினங்கள் வந்து வழிபாடு செய்திருக்கு. அதற்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, இந்திரன் வந்து வழிபாடு செய்திருக்காரு. கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சந்திரரேகை அப்படிங்கிற கந்தர்வ பெண் வந்து வழிபாடு செய்திருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, உய்கொண்டார் வந்து காணப்படுறாரு. இவரை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து வாகனங்களில் செல்லும் பொழுது விபத்தில்லா பயணம் வந்து ஏற்படுறதுக்கு வந்து காரணமாக இருப்பார். 7 நிலை ராஜகோபுரத்தை வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு செந்தலையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்குள்ளார தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம்.